உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் பெருவழித்தலத்திற்குள் ஏன் சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டுமானங்களும் கட்டக்கூடாது என்பதை பற்றி வள்ளல் பெருமானார் மற்றும் அவரது நேரடி சீடரான சாமு கந்தசாமி பிள்ளை மற்றும் ஏராளமான ஆவணங்களினுடைய ஒரு தொகுப்பு நூலாக வள்ளலாரின் பெருவழித்தலம் திருப்புகளும் பேருண்மைகளும் என்கிற தலைப்பில் இன்று இந்த புத்தகம் கலைஞன் பதிப்பகத்தில் YMCA நந்தனம் 48வது புத்தக கண்காட்சியில் வெளியிடப்படுகிறது. இந்த புத்தகத்தினுடைய முதல் நூலை வெளியிடுவதற்காக தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களும், முதல் நூலை பெறுவதற்காக சித்தர் திருத்தணிகாசலம் ஐயா அவர்களும் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி அவர்களும், அதே போல திண்டிவனம் சத்திய தர்மசாலையினுடைய நிறுவனர் ராஜேந்திர பிரசாத், அன்பர் திரு ஈஸ்வரன் அவர்கள், அதே போல அருட்சபை வேலன் ஐயா அவர்கள் ஆகியோர் வந்திருக்கிறாங்க. இப்பொழுது புத்தக வெளியீடு நிகழ்வு. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வுக்கு காரணம் என்னன்னா, திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த பெருவெளி தலம் காப்பதாகட்டும், அருட்பா மருட்பா என்கிற ஒரு 7 ஆண்டு கால போராட்டமாகட்டும், பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகுதான் அருட்பா என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய 106 ஏக்கர் 80 காணி பெருவெளி நிலத்தை காப்பாற்றுவதற்கான தொடர் போராட்டம் ஓராண்டுக்கும் மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த ஆய்வு புத்தகத்தில் குறிப்பாக அணிந்துரை எழுதி அந்த நூலுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை சேர்த்திருக்கிறார் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள். அதே போல இந்த நூலை பெற்று வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களுக்கு பெருமை அளித்திருக்கிறார் சித்தர் திருத்தணிகாசலம் ஐயா அவர்கள். வெங்கட்ராமன் ஐயா சில வரிகள் இந்த நூல் பற்றியும் நூல் வெளியீடு பற்றியும் பேசுவார். மகிழ்ச்சி. இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு நிறைவு நாளை ஒட்டியாவது இது வெளியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. மகிழ்ச்சி. இதை பெற்றுக்கொண்டிருக்கிற மருத்துவர் தணிகாச்சலம் அவர்கள் வெறும் மருத்துவர் அல்ல, ஒரு போராளி மருத்துவர். அதே போல இந்த பெருவெளி காப்பு போராட்டத்தில் களத்திலும் நீதிமன்றத்திலும் நின்று சமராடி வருகிறவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். இவர்களெல்லாம் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பது, அதில் நான் வெளியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது பெருமகிழ்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் இந்த நூல் என்பது மிகப்பெரிய தமிழினத்தின் மன வலியை, துன்பத்தை தாங்கி வந்திருக்கிறது. வள்ளலார் பன்னாட்டு மையம் என்ற பெயராலே தமிழ்நாடு அரசாங்கம் வடலூர் பெருவெளியில் கட்டடங்கள் கட்டுவது என்ற முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் கூட இங்கே தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலே மட்டுமல்ல, வெளிநாடுகளிலே வாழக்கூடிய வள்ளலார் மெய்யன்பர்கள்
சன்மார்க்கர்கள் எல்லாம் மிக பெரும்பாலோர் வேண்டுகோள் விடுத்தும் கூட அதை செவிமடுக்காமல் முரட்டுத்தனமாக தமிழ்நாடு அரசு அந்த வடலூர் பெருவெளியில் கட்டடங்கள் கட்டுவது என்பதிலே முனைப்பாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு முயற்சி எடுத்தார்கள், தவறான முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் கூட அதை நாம் சொன்ன பிறகு மாற்றிக் கொண்டிருக்கிறோம். பன்னாட்டு மையமே வேண்டாம் என்று யாருமே சொல்லவில்லை. பெருவெளியை சிதைத்து பன்னாட்டு மையமோ எந்த மையம் கட்டினாலும் அது சன்மார்க்கத்திற்கு எதிரானது, வள்ளலாருடைய நெறிக்கு புறம்பானது என்பதைத்தான் நாம் சொல்கிறோம். இது வெறும் அங்கே வந்து வழிபடுகிறவர்கள் ஜோதி வழிபாட்டிற்கு இது ஒரு மறைப்பை ஏற்படுத்தும் என்றிருக்கிற ஒரு நேரடியான பிரச்சனை மட்டும் அல்ல. இது அந்த பெருவெளி என்பது சன்மார்க்கத்தினுடைய அந்த மெய்யியலுடைய ஒரு குறியீடு, அடையாளம். அந்த எப்படி ஒரு கோயிலை சிதைத்தால் அது அரசமைப்பு சட்டத்திற்கு, மனித உரிமைக்கு, வழிபாட்டு உரிமைக்கு எதிரானதோ, அதுபோல அந்த பெருவெளியை சிதைப்பது, அதற்கு குறுக்கே கட்டடம் கட்டுவது என்பதெல்லாம் அந்த மெய்யியலுக்கு எதிரான. அது வெறும் திடல் அல்ல, அது வந்து ரியல் எஸ்டேட் பிளாட் அல்ல. ஆனால் அப்படி பார்த்தே பழக்கப்பட்டு விட்டார். இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு அதுதான் தேவை என்று சொன்னால் பக்கத்தில் எங்கேயாவது இடத்துல இடம் வாங்கி கட்டிக்கொள்ள முடியும், அதே வடலூரிலே கட்டிக்கொள்ள முடியும். இதுக்கு பக்கத்திலேயே சிட்கோ என்று ஏற்கனவே அவர்கள் அமைத்து அதில் பயன்படாமல் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய இடங்கள் இருக்கிறது. அதற்கு மேலும் தேவை என்றால் கூட பணம் கொடுத்து வாங்கி கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால் நன்கொடையாக கொடுப்பதற்கு கூட நண்பர்கள் இருப்பார்கள். எனவே அப்படியெல்லாம் முயற்சி செய்து வள்ளலாருடைய புகழை பரப்ப வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் அதை செய்யலாம். ஆனால் அதை விடுத்து இந்த பெருவெளியிலே நான் பன்னாட்டு மையம் என்ற பெயராலே கட்டடங்கள் கட்டுவேன் என்பது இது ஏதோ வெறும் லாப நோக்கம் என்று குறுக்கி பார்க்க முடியவில்லை. அந்த லாப நோக்கத்தை அந்த வடலூரில் எங்கே வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளலாம். அதன் மூலமாக அவர்கள் நினைக்கிற லஞ்ச பணம் எல்லாம் கிடைக்கும். அது இந்த அரசியலுடைய எழுதப்படாத விதி என்கிற போது அதில் வள்ளலார் நண்பர்கள் ஒரு குறிப்பிட்ட செய்தியில மட்டும் குறுக்கிட்ட தடுத்து விட முடியாது. அது தொலையட்டும் என்று விட்டுவிடலாம். ஆனால் அதல்ல, இந்த வள்ளலாருடைய மெய்யியலையே சிதைப்பதற்கு இவர்கள் விரும்புகிறார்கள். ஏன்னால் வள்ளலார் ஒரு தமிழினத்தினுடைய ஒரு மறுமலர்ச்சி மூலவர். நீங்கள் ஐரோப்பாவிலே மறுமலர்ச்சி காலம் என்று சொல்வதெல்லாம் நமக்கு தாமதமாக 19ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கியது. அதனுடைய தொடக்க புள்ளி வள்ளலார் தான். நீங்கள் தமிழ் மொழி மறுமலர்ச்சி, சிந்தனை மறுமலர்ச்சி, ஆன்மீக மறுமலர்ச்சி என்று எந்த நோக்கத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு மாற்றான மருத்துவம், மாற்றான மண்ணிற்கான வேளாண்மை, இந்த ஜீவகாருண்யம் என்றிருக்கிற உயிர் இரக்கம் என்பதையே ஒரு அடிப்படை மெய்யியலாக வைத்து உலகத்தினுடைய அரசியல், பொருளியல், உளவியல் என்று எதை வேணாலும் விரித்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆழமான அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறவர் வள்ளலார் அவர்கள். அந்த மெய்யியல் என்பதற்கு முன்னால் மக்களுக்கு இருந்த 2 வழிகள் தான் இருந்தது. மிகப்பெரிய அளவுக்கு சாதி கொடுமைகள், ஏற்றத்தாழ்வுகள் என்று இருந்த காலத்தில் மக்களுக்கு 2 வழிகள் தான் இருந்தது. ஒன்று, மொத்தமாக கடவுள் மறுப்புக்கு போக வேண்டும், அல்லது வேறு மதத்திற்கு மாற வேண்டும். இந்த 2க்கும் இடையில் ஒரு மதசார்பற்ற ஒரு ஆன்மீகத்தை முன்வைத்தவர் வள்ளலார். ஒரு செக்குலர் ஸ்பிரிச்சுவலிசம் என்பது தமிழ் மரபில் வள்ளலார் வழியாகத்தான் வந்திருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு மெய்யியலை சிதைப்பதற்கான முயற்சியாகத்தான் அங்கே பன்னாட்டு மையம் என்ற கட்டடத்தை கட்டுகிறார்கள். அதை எப்படி தவறானது என்பதை பல்வேறு கோணங்களிலே மெய்யறிவாளன் விஸ்வா அவர்கள் இந்த நூலிலே, சின்ன நூலிலே எழுதியிருக்கிறார். ஒரு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒரு வழக்கு என்ற வகையில் பார்த்தாலும் சரி, ஒரு மெய்யியல் கோணத்தில் பார்த்தாலும் சரி, நடைமுறையிலே அதுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு வரக்கூடிய தொல்லை என்று எந்த கோணத்தில் பார்த்தாலும் இது ஏற்க முடியாதது என்பதற்கான வலுவான ஆதாரங்களோடு அந்த வாதங்களை முன்வைத்து இந்த நூலிலே மெய்யறிவாளன் அவர்கள் ஒரு கருத்தியல் சமராடி இருக்கிறார். இது இன்றைக்கு அந்த வள்ளலார் அந்த பெருவழியை பாதுகாப்பதற்கு நடக்கிற போராட்டத்தில் ஒரு கருத்தியல் ஆயுதம் என்றே நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஆயுதத்தை கொடுத்திருக்கிற மெய்யறிவாளன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஒரு எப்போதுமே அமைதியாக ஆழமான ஒரு நண்பர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள்
நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு பேரிலே வழக்கு நடந்தாலும் கூட உண்மையாக வழக்கை இவர்கள் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான எல்லா வகையிலும் முனைப்பு காட்டி எல்லா தொல்லைகளையும் எதிர்கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நூலை வெளியிடக்கூடிய நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருப்பது மகிழ்ச்சி, பாராட்டுகள். இதை வெளியிட்டிருக்கிற வெளியீட்டகத்துக்கும் என்னுடைய நன்றி, பாராட்டுகள். அடுத்ததாக சித்தர் திருத்தணிகாசலம் ஐயா அவர்கள். இந்த நிகழ்விலே இந்த நூலை வெளியிட்டு பேசியிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர் வெங்கட்ராமன் அவர்களே, நான் சிறையில் இருந்த போதும் எனக்காக அறிக்கை வெளியிட்டார்கள். நான் வெளியில் வந்த பிறகும் கூட என்னுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக, என்னுடைய கருத்தியலுக்கு ஆதரவாக, அந்த கருத்தியல் உண்மையானது என்பதால் அதை பற்றி வெளிப்படையாக அறிக்கை விட்ட ஒரு அரசியல் தலைவராக ஐயா அவர்களை பார்க்கிறேன். அதே போல இந்த வடலூரில் அந்த பிரச்சனை ஏற்பட்ட காலத்திலிருந்து அது சார்ந்த விழிப்புணர்வை வள்ளலார் அன்பர்களுக்கு, உலகெங்கும் இருக்கக்கூடிய வள்ளலார் அன்பர்களுக்கு தொடர்ச்சியாக வெளிப்படுத்திய மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக ஐயா விஸ்வா என்கிற மெய்யறிவன் அவர்கள் ஒரு கருத்தியல் யுத்தத்தை நடத்தி வந்திருக்கிறார். அந்த யுத்தத்தின் பதிவுதான் இந்த நூலாக இன்று வெளிவந்திருக்கிறது. நானும் வடலூரை சேர்ந்தவன் என்றதால் இந்த நூலை பெறுவதிலே, எனக்கு இந்த நிகழ்விலே பங்கேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வடலூர் அந்த சபையில இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள், மூத்தவர்கள் தானமாக வழங்கிய நிலம். வள்ளலார் அவர்கள் தன்னுடைய கருத்தியலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு இடம் வேண்டும் என்று சொன்னபோது எந்த விதமான பணமோ பொருளோ வாங்கி கொள்ளாமல் இலவசமாக அந்த இடத்தை எங்களுடைய முன்னோர்கள் வள்ளலாருக்காக அந்த இடத்தை கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த இடத்தை எந்த நோக்கத்திற்காக வள்ளலார் அந்த இடத்தை ஒரு சபையாக, திடலாக, பெருவழியாக உருவாக்கினார்களோ அந்த நோக்கம் சிதைக்கின்ற அளவிற்கு ஒரு நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது என்கின்ற போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்ற நிலையில விஸ்வா என்கிற மெய்யறிவன் அவர்கள் தொடர்ச்சியாக இது சார்ந்த நிகழ்வுகளை, இது சார்ந்த விழிப்புணர்வை முகநூல் வழியாக தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி இருந்தார். அவருக்கு எங்களுடைய ஊர் மக்கள் சார்பில் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் நானும் பங்கேற்பதற்கு வாய்ப்பு இருந்த நண்பர் அருணபாரதி அவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நூலை சிறப்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய கலைஞன் பதிப்பகத்திற்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து சான்றோர் ஆண்டோர்களுக்கும் நன்றி. இந்த புத்தக வெளியீட்டிற்கு உறுதுணையாக இருந்து இந்த தலைப்பில் புத்தகம் எழுத வேண்டும் என்று கேட்டவுடன் உடனே எழுதி எடுப்பு என்று சொன்ன கலைஞன் பதிப்பகம் நந்தன் மாசிலாமணி அண்ணன் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இந்த புத்தகம் தொடங்கியதிலிருந்து அச்சிட்டு இன்று வெளியே வருவதற்கு வரையும் பாடுபட்ட கலைஞன் பதிப்பகத்தினுடைய சகோதரர் ராஜா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.